ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Kings chapter 5 verse 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாகமான் என்றதான சீரிய இராணுவத்தின் படைத்தலைவன் வாழ்க்கையில ஒரு குஷ்டம் என்றதான வியாதி இருந்தது. It is an incident about the military captain of the Syrian army whose name was Naaman. He had leprosy in his body. He had money, he had fame, he had name, he had background. Also, he had a leprosy, which he was not able to be cleansed by any means. That was the time there was a servant girl. She suggested him to go to the man of God, Elisha. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய வீட்டில் இருந்ததான அடிமை பெண் சொன்ன அந்த வார்த்தையின்படியே தேவ மனுஷனாகிய எலிசாவிடத்திலே நாகமான் செல்கிறான். அந்த வேளையில் எலிசாவும் நாகமானிடத்திலே கடினமாக நடந்து கொள்ளாதபடிக்கு அவன் சொல்கிறான், யோர்தான் நதியிலே போய் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணும் பொழுது உனக்கு சுகம் உண்டாகும், நீ சுத்தமாவாய் என்று சொல்கிறான். It is very important for us to follow the instructions of the man of God. The man of God may look like very small in front of the big Syrian army captain. The man of God may not have enough money. The man of God may not have enough fame or name, but he had the power of God. He had the anointing of the Lord. He was anointed. That is the reason God used him for God's glory. Even today, God will use you for the glory of God. Dear children of God, you just give the instructions, whatever the Lord says to you. This man, Naaman, he followed the instructions of Elisha. He went inside the river Jordan. He dipped himself for 7 times. At the end of the 7th time, his skin became like a skin of a small baby. There was a transformation in his body. There was a transformation in his emotional feeling. There was a transformation in his social status because he obeyed the word of the man of God. Today, you may not have a transformation in your life. You might not have restored whatever you had lost. But this man, he restored his old skin back to normal. Why? Because he obeyed to the word of the man of God. இவருடைய பிள்ளைகளே, அவருடைய தோல் சிறு பிள்ளையின் தோலை போல முன்பு போல ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதன்படி அவன் செய்தான். அது நிமித்தமாக சுகம் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டுமா? ஒரு ஆரோக்கியம் வேண்டுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்து எங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய
வாழ்க்கையிலே உயர்வை பெற்றுக்கொள்ள, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.